Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442277273. அதிமுகவின் இந்த 127 பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 14 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒரு 23 பேர் கொண்ட பட்டியல் வந்தது. அதுவுமே பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் தான். 22 பேர் கிட்டத்தட்ட அதில் முன்னாள் அமைச்சர்கள் தான். இப்போ ஒரு 14 பேர் முன்னாள் அமைச்சர்கள். நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா இணைப்பில் இணைகிறார். ஒட்டுமொத்தமாக இப்போ எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் திரு ராஜா? 34 35 பேரா? அதாவது அதிமுக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 23 பேர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 21 பேர் அநேகமாக அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள். இந்த நிலையில் தற்பொழுது இப்போ உள்ள இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்ட 127 பேர் கொண்ட அந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அதிமுகவில் 14 முன்னாள் அமைச்சர்கள் அதில் இடம்பெற்றுள்ளனர். உடுமலைப்பேட்டை தொகுதியினுடைய உடுமலை ராதாகிருஷ்ணன் இவர் 2 முறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் MC சம்பத் போன முறை 2021 தோல்வியுற்றார். அதற்கு முன்பு 2016 தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு MC சம்பத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி தொகுதியில் சீதா செல்லப்பாண்டியன் இவர் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அமைச்சர்கள் அமைச்சராக இருந்தார். அவருக்கு திருப்பி தூத்துக்குடியில் இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியுடைய திரு SP சண்முகநாதன் இவரும் முன்னாள் அமைச்சர். இவர் 2016-21 முதல் அமைச்சராக இருந்தார். அவருக்கு 2021 MLA இருந்தால் அவருக்கு அமைச்சராக வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இப்ப அவர் அதாவது 2021 தோல்வியுற்றார். தற்பொழுது அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் திரு இசைக்கு சுப்பையா இவர் 2016-21 ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அவருக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திரு தளவாய் சுந்தரம் இவர் 2001ஆம் ஆண்டு ஒரு அமைச்சராக இருந்தார். பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். 2001ஆம் ஆண்டு அதிமுக அப்போ உள்ள அந்த கவர்மெண்ட்ல செல்வி ஜெயலலிதா அவருக்கு தளவாய் சுந்தரத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் இப்ப மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படல. ஆக இந்த இரண்டாம் கட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் அதாவது 127 பேர் அடங்கிய இந்த வேட்பாளர் பட்டியலில் 14 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் BV ரமணா, மூர்த்தி, சோமசுந்தரம், S ராமச்சந்திரன், செய்ய முக்கூர் சுப்பிரமணியன், திருப்பூர் வடக்கு தொகுதி MS ஆனந்தன், கிணத்துக்கடவு தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், செல்லப்பாண்டியன், SP சண்முகநாதன், இசைக்கு சுப்பையா, தளவாய் சுந்தரம் என 14 பேருக்கு தற்பொழுது இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளரில் 14 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட் ராஜா, இப்போ பெரும்பாலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்லை சிட்டிங் MLAக்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணியே சிட்டிங் MLAக்கள் கிட்டத்தட்ட 50 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்த்தோம். அதை தவிர இப்போது 14 முன்னாள் அமைச்சர்கள் நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க. இதை தவிர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனியாக திரு கோ ஹரி, திரு பா குமார் மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஹெவி வெயிட்ஸை ஏற்கனவே அறிமுகமான முகங்களுக்கு இந்த முறை கூடுதல் வாய்ப்பு அதிமுகவில். இது அவங்களோட ஒரு தேர்தல் யுக்தியாகவே பார்க்கலாமா? கண்டிப்பா இதில் புதியவர்களுக்கு குறைவாக தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட போல அந்த ஒட்டுமொத்த அந்த வேட்பாளர் பட்டியல் பார்த்தா ஏற்கனவே இந்த 23 அந்த 23 பட்டியல் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அதில் அனைவருமே பழைய முகங்கள், புதுமுகங்கள் கிடையாது. 23 அப்ப அந்த 23 விட்டுறலாம். அந்த இன்னும் சென்னையில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. சென்னையில் 16 தொகுதிகளிலிருந்து 2 கூட்டணிக்கு போயிடுது. அதாவது பெரம்பூரும் மயிலாப்பூரும் கூட்டணி போக மீதி 14 தொகுதிகள் இருக்கு. அதோட வேட்பாளர் பட்டியல் கூட்டணி இல்லையா? ஆமா, சைதாப்பேட்டை 3 தொகுதி போயிடுது. இப்ப சென்னையில உள்ள அந்த 16 தொகுதியில 3 தொகுதி போயிடுச்சுன்னா மீதி 13 தொகுதி கூட்டணிக்கு அதிமுக அதுல கலகம் இறங்குறாங்க. அதுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. அதில் ஒரு சிலர் புதுமுகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இப்ப இந்த பட்டியல பாத்தீங்கன்னா 127லயும் புதுமுகங்கள் என்று பார்த்தால் மிக மிக குறைவானவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றெல்லாம் முன்னாள் MLAக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள், முன்னாள் ஏற்கனவே இருந்தவங்க அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
தெரிகிறது. புதியவர்கள் என்று பார்க்கும்போது வெகு சிலரே வந்து இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. ஏனென்றால் தற்பொழுது ஒரு 5 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுவதால் ஏற்கனவே அறிமுகமானவர்கள், ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்தவர்கள், எம்எல்ஏக்கள் இருந்தவர்கள், எம்பிக்களாக இருந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கடினமான அந்த சூழலை வந்து அவங்க எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து அதிமுக அதிக அளவிலான ஏற்கனவே உள்ள பழைய முகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக அதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா இப்ப நிக்கக்கூடியவங்க 5 முனை போட்டிங்கையில திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து தாவேகா வந்து எவ்வளவு ஓட்ட பிரிப்பாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல இந்த மாதிரியான ஒரு சூழல்னா இருக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் திரு சீமான் வந்து 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் வச்சு அவரும் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காரு. இந்த சூழலாம் சமாளிக்கிறதுக்கு வந்து தெரிந்த முகங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் வந்து புதியவர்களுக்கு குறைவாகவும் ஏற்கனவே அறிமுகமானவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அசோகா, ராஜா, 2 விஷயங்கள். ஒன்று, இந்த பட்டியலில் எத்தனை சிறுபான்மையினருக்கான வாய்ப்பு நம்ம பார்க்க முடியுது? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு இஸ்லாமியர் பேரை பாலங்கோட்டையில் பார்க்க முடிந்தது. அதை தவிர கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்புகள் இந்த பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதை பற்றி தகவல்கள் இருக்கா? அதே போல் வாரிசுகள் அல்லது உறவினர்கள் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? நம்ம ஏற்கனவே லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி போட்டிடுறது பேசப்பட்டது, அஃப்கோர்ஸ். பட் அதை தவிர வாரிசுகள், உறவினர்கள், அவங்களுடைய மனைவி, இவங்களுடைய மகன், மகள், அது மாதிரியான சுவாரஸ்யமான வேட்பாளர்கள் யாராவது இருக்காங்களா ராஜா? இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2016-21 அந்த 21 அந்த காலகட்டத்தில் இருந்த அமைச்சர் துரைக்கண்ணு பாபநாசம் தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய மகனுக்கு வந்து தற்பொழுது வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏனென்றால் அவர் வந்து அந்த டயத்தில் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டு வந்து அவர் உயிரிழந்தார். அவருக்கு வந்து அவருடைய மகனுக்கு வந்து தற்பொழுது போன முறை வந்து அந்த தொகுதி வேற ஒரு கூட்டணிக்கு போயிருச்சு. இந்த வாட்டி வந்து அவருக்கு வந்து பாபநாசம் தொகுதியில் வந்து அவருக்கு திரு துரைக்கண்ணனுடைய மறைந்த துரைக்கண்ணன் அவருடைய மகனுக்கு வந்து அங்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது. சண்முக பிரபு, சண்முக பிரபு, இவர் வந்து தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளராக உள்ளார். இவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் வந்து துரைக்கண்ணனுடைய மகன். அவருக்கு வந்து இப்ப ஒரு வாய்ப்பு அங்க வந்து கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வாரிசுகள் என்ற அடிப்படையில் பார்த்தா அதன் பிறகு வந்து இந்த பட்டியலில் வந்து பெரிய அளவுல வாரிசுகள் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இதுல இன்னும் இந்த பட்டியலை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம மேலோட்டமா இந்த இது திருப்பி ஒவ்வொரு தான் நம்ம பார்க்கும்போது இதுல ஒரே வாரிசுன்னு இந்த 167 பார்த்தா 127 பார்த்தா திரு துரைக்கண்ணனுடைய மறைந்த துரைக்கண்ணன் மகனுக்கு தான் வந்து இப்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம இந்த பட்டியலில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அசோகா, சண்முக பிரபுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பாபநாசத்துல. சண்முக பிரபு. அதே போல இந்த போடி நாயக்கனூரும் மற்றும் செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதி கோபிச்செட்டிப்பாளையமும் ஒரு முக்கியத்துவம் பெறுது. அது ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. இப்போ போடி நாயக்கனூர்ல போட்டியிடக்கூடிய திரு வி.டி. நாராயணசாமி அதிமுகவினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல இவருடைய தொகுதியிலையும் செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதியிலையும் அதிமுகவினுடைய ஒரு கீழ்மட்ட ஒரு செயலாளர் தான் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நான் அவருடைய பேரை மிஸ் பண்ணிட்டேன். பட் இவங்களுடைய பின்னணி தெரியுமா? இந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம், இல்லை அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி, அதில் ஏதாவது சுவாரஸ்யங்கள் இருக்கா? போடி வேட்பாளர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்துடைய வேட்பாளர் நாயக்கனூர்ல வந்து திரு எஸ்.டி.கே. ஜக்கையனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஜக்கையன் வந்து கம்பத்து கொடுத்திருக்காங்க, கம்பத்துல நிக்கிறாரு. அப்ப வந்து போடி நாயக்கனூர்ல வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் தற்போது அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனால் கடந்த முறை போட்டியில் தான் அவர் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து வி.டி. நாராயணசாமி என்ற அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவர் உள்ளார். அவர் வந்து அந்த பகுதியில் வந்து அந்த சமூகம் சார்ந்த வாக்குகளை பெறுவதற்கு கொஞ்சம் ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட்டா இவங்க சூஸ் பண்ணி தான் இப்ப இவர் வந்து போடி நாயக்கனூர்ல வந்து திரு நாராயணசாமியை வந்து களமிறக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த வந்து ஜக்கையன் வந்து மேபி போட்டிட்டு இருக்கிறதா வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து இப்ப இந்த முடிவை வந்து அதிமுக எடுத்து வி.டி. நாராயணசாமிக்கு வந்து கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. அதே போல வந்து நம்ம செங்கோட்டையனை போடி, அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனை பார்க்கும்போது அங்க வந்து அவருடைய உறவினர் நிறுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஏன்னா அதனுடைய பிரபு, அவருடைய உறவினர் அப்படிங்கிற மாதிரியான அந்த முதல் கட்ட தகவல் தான் சொல்லி
சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை கொஞ்சம் டீப்பா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, யாரு அங்க போட்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. கோபிச்செட்டி ஆனா வந்து என்னன்னா அதுல ஒரு தகவல் சொன்னாங்கன்னா, சமூகம் சார்ந்த வாக்குகள் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அதிமுக எடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல திரு விபி பிரபுவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா பார்க்கப்படுது. அவர் ஒரு உறவினர்னு கூட ஒரு தகவல் இருக்கு. ஆனா அதை இன்னும் நம்ம நம்ம உறுதிப்படுத்த முடியுங்க அதை. ஓகே. சோ கோபிச்செட்டிப்பாளையத்திலயும் சரி போடி நாயக்கனும் சரி ரெண்டுமே வந்து அதே சமூகம் சார்ந்த வேட்பாளர்களா தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? திரு செங்கோட்டையனுடைய சமூகமும் அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் தான் போடி நாயக்கனூர்ல இருப்பார். கண்டிப்பா அந்த அடிப்படையில் தான். ஏன்னா வந்து நம்ம ஜக்கையன் பார்க்கும்போது எஸ்டிகே ஜக்கையன் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. அதனாலதான் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த கால் வந்து இவங்க எடுக்கல, அதிமுக எடுக்கல. அப்படி இருக்கும்போது திரு விடி நாராயணசாமி கண்டிப்பா வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர். ஏன்னா அங்க வந்து அந்த பாப்புலேஷன் ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கிறாங்க அந்த இடத்துல. அதனால வந்து அந்த ஒரு முடிவை தான் வந்து அதிமுக எடுத்ததாக பார்க்கப்படுது. அது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் டீப்பா பார்க்கும்போது இன்னும் அதை குறித்து நம்ம பேசும்போது அதோட முழு விவரங்கள் என்னன்னு நமக்கு வந்து ஒரு கிளியர் கட் கிடைக்கும். ரைட். நன்றி ராஜா. சுவாரஸ்யமான தொகுதிகள் ரெண்டும், கோபிச்செட்டிப்பாளையம் போடி நாயக்கனும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அந்த வேட்பாளர்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை பெறுவோம். King Makers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.